கோவேக்ஸ் தடுப்பூசி திட்டம் இன்று முதல் ஆரம்பம். பதுளை மருத்துவமனை புற்றுநோய் பிரிவில் 3வது கோவிட் மரணம். மேல் மாகாண பாடசாலைகள் திறக்கப்படாது, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. சுபீட்சத்தின் நோக்கு பெண்களின் பங்கை சரியாக அடையாளம் கண்டுள்ளது, ஜனாதிபதி அறிவிப்பு. கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்றுள்ள 2,64,000 கோவிட் தடுப்பூசிகள் இன்று முதல் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்பட்ட மும்பை சீரம் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் நேற்று நாட்டை வந்தடைந்தன. கோவேக்ஸ் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சுகாதார அமைச்சுக்கு 14 லட்சம் எக்ஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளை வழங்குவதற்கான இணக்கத்தை உலக சுகாதார அமைப்பு வழங்கியுள்ள நிலையில் முதல் கட்டமாக இந்த தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசியை ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ நேற்று விமான நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக பெற்றுக் கொண்டார். இதனிடையே கோவிட் தொற்றுக்குள்ளான 359 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதில் அதிகூடிய தொற்றாளர்களாக கம்பகா மாவட்டத்தில் 77 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 74 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 5 பேர் உயிரிழந்த நிலையில் தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 502 அதிகரித்துள்ளது. இதனிடையே நாட்டில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 85,695 அதிகரித்துள்ளது. பதுளை பொது வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த கோவிட் தொற்றாளர்களில் மற்றொருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். பசறை யூரி தோட்டத்தை சேர்ந்த 62 வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 தொற்று காரணமாக குறித்த வைத்தியசாலையில் இதற்கு முன்னர் 2 மரணங்கள் பதிவாகி இருந்ததாக ஊவா மாகாண அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ தெரிவித்தார். பதுளை பொது வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவில் அண்மையில் 34 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். மேல் மாகாணத்தில் எதிர்வரும் 15ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் 15ஆம் தேதி முதலாம் தவணைக்காக நாட்டின் அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த தேதியில் மேல் மாகாணம் தவிர்த்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பாடசாலைகள் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 25ஆம் தேதி அனைத்து அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கு 2021ஆம் கல்வியாண்டுக்கான முதலாம் தவணை விடுமுறை வழங்கப்பட்டது. இருந்தபோது மேல் மாகாணத்தில் கோவிட் தொற்று நிலைமை அதிகரித்து வருவதன் காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை பிறிதொரு திகதியில் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெண்களின் பங்களிப்பை சரியாக அடையாளம் கண்டுள்ள சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனம் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பை மேம்படுத்துவதாக உறுதியளித்துள்ளதாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் பெண்களுக்குள்ள பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்புகளை கௌரவிக்கும் வகையில் சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகளவில் கொண்டாடப்படுகின்றது. 1908ஆம் ஆண்டு தொழில் புரியும் நேரத்தை 8 மணித்தியாலங்களாக வரையறுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் இடம்பெற்ற பேரணியை அடுத்து முதல் தடவையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டதுடன் 1975ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில நாடுகளில் மகளிர் தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவித்து பெண்களுக்காக பலவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கலனி ரஜமஹா விகாரையில் நேற்று மாலை ஆசீர்வாத பூஜை ஒன்றும் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன மகளிர் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றதாக பிரதமர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய முன்றலில் இடம்பெறும் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேச நீதியை கோரும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு மட்டக்களப்பு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச ரீதியில் நிதி வேண்டி வடகிழக்கில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. அன்னை பூபதி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய முன்றலில் புதன்கிழமை ஆரம்பமான போராட்டம் 6வது நாளாகவும் இன்று நடைபெறுகின்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் எஸ். சிவயோகநாதன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில்
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப. அரியநேத்திரன், ஞா. சிறுநேசன், மண்முனைப்பற்று பிரதேச சபையின் பிரதி தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், மகளிர் அமைப்புகளின் பிரதிகளும் கலந்து கொண்டனர். சுகாதார நடைமுறைகளை பேணி மிகவும் அமைதியான முறையில் போராட்டம் மேற்கொண்டு வரும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நடந்து கொண்டுள்ளதாக அருட்தந்தை க. ஜெகதாஸ் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பிரதேசத்தில் இளைஞன் ஒருவனை விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. போலியான சாட்சிகளை தயாரித்தல் மற்றும் சாட்சிகளை மறைத்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க, அவரது சாரதி திலும் குமார மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சுதத் அஸ்மடல ஆகியோர் மீது அதில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த முன்னிலையில் அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சமூக ரீதியில் பெண்கள் கொண்டிருக்கும் பொறுப்பு வாய்ந்த பங்களிப்பை வெளிப்படுத்தும் முகமாக இன்று விசேட கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வு மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. விழிப்புணர்வுக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட ஊர்தியில் சமூகத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொறுப்புகளை சித்தரிக்கும் வகையிலும் பெண்கள் தொடர்பான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் அந்த குழுவினர் மன்னார் நகர பகுதியை வந்தடைந்தனர். குறிப்பாக பெண்கள் சார்ந்த சட்டங்கள் மற்றும் பெண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் பகிர்ந்தளித்ததுடன் பொது இடங்கள் மற்றும் பேருந்துகளிலும் காட்சிப்படுத்தினர். குறித்த விழிப்புணர்வு நிகழ்வில் மெசிடோ நிறுவனத்தினர், இளைஞர், யுவதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நோர்வூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட டிகோயா பட்டல்கலை மேற்பிரிவு தோட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக அந்த தோட்டத்தில் உள்ள 23 தொடர் மற்றும் தனி குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. 16 வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளதன் காரணமாக இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதியில் மினி சூறாவளியால் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதன் காரணமாக சில வீடுகளின் கூரைகள் முற்றாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் மின்கம்பிகள் மீது மரங்கள் வீழ்ந்ததன் காரணமாக மின்சார விநியோகத்திலும் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சில இடங்களில் நேற்றைய தினம் 4 முச்சக்கர வண்டிகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவங்கள் குர்விட்ட, எஹலியகொட, கலனி, பல்லேகேலே ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு கொள்ளையிடப்பட்ட முச்சக்கர வண்டிகள் மற்றும் அவற்றின் பாகங்கள் கொழும்பு மற்றும் வேறு சில பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. போலீசார் குறித்த பகுதிகளை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். இதனிடையே நேற்றைய தினம் பன்னல மற்றும் ரத்கம பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் அவற்றுக்கான தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை 1997 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி இந்து மயானத்தில் ஆபத்தான வெடிமருந்து உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அங்கு பாதுகாப்புக்காக சிறப்பு அதிரடிப்படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நல்லூர் செம்மணி வீதியின் வடக்கே உள்ள இந்து மயானம் இன்று காலை சிறப்பு அதிரடிப்படையினரால் தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்து மயானத்தில் பையொன்றில் பொதி செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆபத்தான வெடிமருந்து காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைவாக 2020ஆம் ஆண்டு விண்ணப்பங்களை வழங்கிய முகாமைத்துவ சேவை பட்டதாரிகளுக்கு விரைவில் நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இன்று புறக்கோட்டையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு தொழில் வாய்ப்பற்ற பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்துக்கு இணங்க தாம் விண்ணப்பங்களை கையளித்த போதும் அதற்கான உரிய நியமனங்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். 2020 மார்ச் மாதம் நியமன கடிதங்கள் மாத்திரம் கிடைத்த போதும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னர் அரசு சேவைகள் அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்த அனைத்து நியமனங்களும் ரத்து செய்யப்பட்டன.
இதனூடாக தொழில் பிரிவின் கீழ் விண்ணப்பித்த 3000 முகாமைத்துவ சேவை பட்டதாரிகள் நிராகரிக்கப்பட்டார்கள். குறித்த நிராகரிப்புக்கு எதிராக செப்டம்பர் மாதம் அளவில் துறைசார் அமைச்சரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் பதவி விலகிய முகாமைத்துவ பட்டதாரிகளுக்கு அபிவிருத்தி அதிகாரி பயிலுனர் திட்டத்திற்குள் உள்வாங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் இதுவரை தாம் அந்த திட்டத்துக்கு உள்வாங்கப்படவில்லை என்று தெரிவித்து முகாமைத்துவ சேவை பட்டதாரிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.